ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் சித்துல நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னா வடை தான். இந்த சென்னா வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சென்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், தேவையான அளவு இஞ்சி, சிறிதளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் இந்த சுண்டல், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வடை பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். அதுக்கப்புறமா நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சென்னாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அட்லீஸ்ட் சென்னாவை ஒரு 7 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த வடை சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த 2 மிளகாயுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வடை செய்ய வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெய் காய்ந்ததும் நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வடையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். எடுத்ததுமே திருப்பி போடக்கூடாது, நல்லா வேகணும். நம்ம சடனாக திருப்பி போடும்போது உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வடையை செய்யணும். அடுத்ததாக இந்த பசங்க எல்லாமே சென்னா நார்மலாக நம்ம சைட் டிஷ்ஷாக ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கும்போது அல்லது பாயில் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நம்ம கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதை எடுத்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த சென்னாவோடு அரைக்கும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாம் கலவையும் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா வடை 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நம்மளோட சுவையான சுண்டல் வடை ரெடி. நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். தேங்க்யூ.